வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சூப்பராக ஒரு இட்லி பொடி நுணுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 40 மிளகா வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பு கிள்ளிட்டு ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுலேயும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு வறுக்கும்போது நம்மளுக்கு மிளகா காந்தாமல் இருக்கும். மிளகா வறுக்கும்போது ஒரு மாதிரி நெடி வரும் பாருங்கள். அது வராமல் இருக்கணும்னா நம்ம மிளகா வறுக்கும்போது உப்பையும் சேர்த்து போட்டு இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சிம்மிலே வச்சுட்டு நல்லா மிளகா ரெண்டாக உடையிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னாக்கா சாதா வரமிளகாய் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். நான் இது கலருக்காக இது ஒரு 10-12 காஷ்மீரி சில்லியை போட்டிருக்கேன். உப்பு இதிலே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிளகா வறுத்து ஒரு பெரிய தாம்பாள் தட்டு இந்த மாதிரி பிளேட் தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு ஏதாவது எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இதே வாணல்லே சேர்த்து எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் வறுக்கும்போது தான் நல்ல காரசாரமாக இருக்கும் இட்லி பொடி. நீங்கள் எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரமே யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் போடுறோன்னாக்கா அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா திக்கு வாசனை அடிக்கும், இல்லைனா மூடியே வச்சுருக்குறோம், அது மாதிரி ஆகிடும். அதனால் நான் எண்ணெய் லைட்டாக ஒரு சொட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வாணல்லே வறுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம இட்லி பொடி போட்டிருக்கோம் ரெசிபி. அது நல்ல வரவேற்பு, நிறைய கமெண்ட்ஸு, நிறைய வியூவர்ஸ் போயிருக்கும். இது எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறது, அதை விட இதில் ஒரு மாதிரி மெத்தட் இருக்கும். அதனால் இட்லி பொடியை நிறைய வெரைட்டி போட்டிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்துலேயே நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துக்கணுன்னா, ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இது. நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா சேர்த்திங்கனாக்க கூட சேர்த்துக்கலாம். இதிலே சேர்க்கும்போது இந்த மொறுமொறுப்பாகிடும். இதுலேயே இந்த உளுந்து வறுக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை வறுபடவும் சரியாக இருக்கும். கருவேப்பிலை தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுலேயே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து கருவேப்பிலையும் வறுத்தது இதில் கொட்டிக்கிட்டேன். அடுத்தது என்ன வறுக்கலான்னு பார்க்கலாம். அடுத்தது எடுத்த அளவுலேயே 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பையும் நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கடலைப்பருப்பு நல்லா ஸ்லோலே வச்சு நல்லா ஒன்று போல் செவக்க வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்லேயே கொட்டிக்கலாம். இப்போ அதே வாணலில் அதே சூட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது அந்த வாணல் சூட்லேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை இதையும் சேர்த்து இது மொறுமொறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் இதே சூட்லேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளெல்லாம் நல்லா படப்படன்னு வெடிச்சிடும். அந்த வானல் ஹீட்லேயே இருக்கும். அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு இப்போ இது நல்லா இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வானலில் அந்த சூட்டில் ஒரு 10 பல் பூண்டு அந்த சூட்டில் தான் ஜஸ்ட்டு அந்த சூட்லேயே போட்டு வச்சுடுங்க. அவ்வளோதான். நம்ம இந்த பொருளெல்லாம் ஆறுற வரைக்கும் இதில் போட்டால் போதும். இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். இப்போது இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் கட்டி பெருங்காயம் வீட்டில் இருக்குது. கடையில் இந்த தூள் பெருங்காயம் தான் இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு நம்ம மிளகாயிலே போட்டுட்டோம். இப்போ இதை நான் சற்று நேரம் வெயிலில் வைக்க போகிறேன். வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும். வெயிலில் இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெயிலில் இதெல்லாம் நான் காய வச்சுருந்தேன். இப்போ மிக்ஸி கொஞ்சம் எதுவுமே தண்ணியே இருக்காமல் ஈரப்பதமே இல்லாமல் தொடச்சி இருக்கணும். சுத்தமாக அதையும் தொடச்சி வெயிலில் காய வச்சுட்டு இப்போ இந்த மிளகா மட்டும் சேர்த்து போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகா மட்டும் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று பின்னாடி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் கொட்டியே காய வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மிளகாவை கொஞ்சம் குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சம் நைஸ் அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் உளுந்து போட்டோம்னா கொஞ்சம் குறப்பாக வேணும்னா குறப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை நைஸாக தான் நீங்கள் உங்களுக்கு பொடி வேணும்னா நீங்கள் நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் எனக்கு கொஞ்சம் குறப்பாக வேணும், அதனால் நான் கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தூள் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு
ரிலேஷனுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் கதம்பம் 2.0வை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, ஈரம் இல்லாமல் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு எடுத்து வச்சு தண்ணி இல்லாமல் ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.